World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக கிரகங்கள் மாற்றும் மனித வாழ்க்கை அப்படின்ற அற்புதமான ஒரு தலைப்பில் ஜெய் சக்திவேல் அவர்கள் பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் 54வது கட்டத்திற்குரிய தர்மபுரி மாவட்ட ஜோதிட நலச்சங்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்த என்னுடைய குருநாதர் மணிகண்ட ஜெயாவுக்கும் மற்றும் இந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பண்டியனுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்த தருமபுரி மாவட்ட நலச்சங்க தலைவர் நம்முடைய ஜெயபால் ஐயாவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஜெயபால் ஐயா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதிகற்புதமான ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. சிறப்பமாக போயிட்டுருக்கு. நேற்று பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டு பக்கத்தில் கேட்டார், ஐயா இந்த மாதிரி பச்சையம்மன் ஜோதிட நிலையம் இது மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காரு. நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் வன்னீர் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காருயா ஜோதிட மீட்டிங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா ஐயா கேட்டேன். ஆமாம் தெரியுங்கய்யா. அதுக்கப்புறம் அவரை பற்றி சொன்னாங்க. இல்லையா அவர் என்ன பண்ணுவார்னா வருஷத்துக்கு குறைஞ்சது 2 பேராவது அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை தத்தெடுத்து அவரே வளர்க்குற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அப்போ எங்களுக்கு கூடயே இருக்க இவ்வளோ தெரியாது. அவர் திரைமறைவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? நம்ம நீலகண்ட சாஸ்திரி இப்போ பெரிய விஷயமாக பண்ணிட்டுக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு இந்த மாதிரி யாருமே எதிர்பார்த்த வகையில் ஒரு 2 குழந்தைங்க தத்தெடுத்து ஃபுல்லாக படிக்க வச்சு பண்ணுறதுல பெரிய விஷயம். சரிங்களா? ஸோ முதல்ல அவருக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா பெரிய விஷயமே பண்ணிக்கிறாரு. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி கருத்தரங்கத்தில் எனக்கு ஒரு சின்ன தலைப்புனா பார்த்திங்கன்னா கிரகங்கள் மற்றும் மனித வாழ்க்கை அதை பற்றி பேசுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா சொந்த ஊரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் கருத்தரங்கம். இது தர்மசாஸ்திரோட 54 இல்லையா? 54 நம்முடைய தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு கோடு என்னது TN29 சொல்லுவோமா? TN29. அப்போ என்ன காம்பினேஷன் பாருங்கள். 29 2 ரெண்டாவது 2 சந்திரன் 9 செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொண்ட ஒரு மாவட்டமாக இருக்கா? செவ்வாய்னா என்ன? ஏதாவது ஒரு பிரச்சனையும் வருதா? அதிகமான பெண்கள் பிரச்சனை இருக்காதா? 54 என்ன? 9 5 + 9 5 + 4 9 செவ்வாய் சம்மந்தப்படுதா? பாருங்கள் எந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுத்து பாருங்கள். சரிங்களா? அந்த எங்களுடைய டோட்டலாக 54ன்றது அது ஒரு செவ்வாயோட சம்மந்தம் இருக்குது. இங்கே நம்மளுடைய 29 அங்கேயும் ஒரு செவ்வாய் சம்மந்தம் இருக்குது. ஸோ செவ்வாய் சம்மந்தம் எதுவுமே பிரபஞ்சம் வழி கொடுக்காது. இதுவே ஒரு சிறிய சான்று. ஸோ அடுத்ததாக பார்க்கும்பொழுது என்னென்னா ஒரு சின்ன கதை சொல்லி என்னுடைய டாப்பிக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். என்னென்னா கிரகம் அப்படின்னா என்ன ஒரு இதுனா சமஸ்கிருத ஒரு மொழி. கிரகம் என்னது? பிடிப்பது என்பது அர்த்தம். சரியா? மனிதனை பிடிக்கும் ஒரு சக்தி தான் கிரகம்னு சொல்கிறோம். சரிங்களா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 9 கிரகங்கள் இருக்குது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் சீனுன்ற ஒருத்தர் இருக்கிறான். அவர் பார்த்திங்கன்னா திடீர்னு கோயிலுக்கு போய் நவரங்களை ரொம்ப திட்டுற மாதிரி பேசுகிறாரு. அங்கே இருக்க ஒரு சன்னியாசி சொல்கிறாரு, என்னையா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்கய்யா நான் பார்த்திங்கன்னா போட்டி தேர்வில் இது பண்ணேன், அதுலேயும் தோற்றுட்டேன். அது பார்த்திங்கன்னா வேலை கிடைக்க அப்ளை பண்ணேன், அதுலேயும் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்ளை இது பண்ணியிருக்கேன், அது எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனுன்ற ஒரு ஒரு இளைஞர் போராடி கொண்டிருக்கார். அப்போ சிரிச்சுட்டே
அந்த சன்னியாசி வந்து கேட்டார். என்ன கேட்கனா, எத்தனை டைப்பாக நீ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டைம் படித்தேன்னு கேட்டார். அதுக்கு அவர் பதில் அதெல்லாம் சும்மாப்பா, நான் வந்து ஒரு 2 hour ஒரு நாள் தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்கள, அதுக்கு வந்து வேலை கிடைக்காததுக்கு நீங்கள் வந்து எத்தனை கம்பெனியில் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து 1-2 கம்பெனி தான் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண தாமதம். சரிங்களா, திருமணம் நடந்தால் ஃபஸ்ட்டு என்ன வேணும்? வேலை வேணும். நிலையான வேலை நிலையில தான் வேணும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ வேலை எல்லாமே எப்படியாவும் யாருக்கு பொண்ணு கொடுப்பா அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் என்னென்னா, பொதுவாக வந்து நம்ம வந்து கிரகங்களை வந்து நம்ம முன்ன ஜெயப்பட சொன்னார். கிரகங்களை வந்து திட்டுறதுனாலையோ இது பண்ண எந்த ஒரு மாற்றம் ஏற்படாது. கிரகம் வந்து தன் கடமை அதான் செய்யும். சரிங்களா, ராகு எதுனா ராகு தான் பண்ணும், சூரியன்னா சூரிய பகவானோட வேலையை தான் செய்வார். அது எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஐயா வந்து சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு பிரச்சனை தான் வரும். ஆனால் அது அந்த பிரச்சனையை வந்து ஃபுல்லாக வந்து இப்போ எப்படின்னா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, அவர் தலையில் கல் விழுன்னு சொல்லிட்டு இது இருக்குது, விதி இருக்குது, விழுந்தான் ஆகணும். அது நீ வந்து சாதாரணமாக வாங்குறதும் ஒரு ஹெல்மெட் போட்டு வாங்குறதும் அவனோட கையில் தான் இருக்குது. சரிங்களா, அவனுடைய மனநிலைமை மாறினா தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கிரகங்கள் வந்து செயல்படும். இதே மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, அந்த சீனன்ற மனிதன், ஐயா சரிதான் ஐயா, இனிமேல் வந்து கிரகங்களை வந்து நான் வந்து திட்டுறதோ மற்றவங்க வந்து பழிக்கிறதோ விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். சில வாரங்கள் போனதுக்கப்புறம் திருப்பி வந்து வராரு. இன்னொருத்தருக்கு ஐயா உங்களுக்கு ஜாதகம், ஐயா அவர் என்னப்போ கொஞ்ச நாள் வெற்றி அடைஞ்சு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு வராரு வேலையிலேருந்து. அப்போ வந்து கேட்குறாரு இன்னொருத்தர், ஐயா உங்கள் ஜாதகம் சரியாக செய்யா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா ஜாதகம் அதே ஜாதகம் தான், நான் தான் வந்து மனப்பக்கத்தோட யாரையுமே வந்து பழிச்சொல் சொல்கிறதில்ல திட்டுறதில்ல, ஒரு மனப்பக்குவமாயிட்டு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ பாருங்கள், எப்பவுமே வந்து இந்த பழிச்சொல் சொல்கிறதோ மற்றவங்களை பழிச்சொல் சொல்கிறதோ கிரகங்களை திட்டுறதோ உங்களுக்கு தெரியாத விஷயத்தையோ உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையோ மற்றவங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு புகுத்துறதோ அது பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் கூட உபத்திரம் செய்யாதீங்க. சரிங்களா, அதுதான் வந்து இருக்கிறதுல மிகப்பெரிய பரிகாரம் அதுதான். சரிங்களா, அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சரிங்களா, சரி எதுக்காக இந்த ஸ்டோரியை சொல்லணும்னா, கிரகங்கள் நம்ம லைஃப்பில் வந்து எப்படி வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசியும் நாம்சத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ ராசியில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மேஷ ராசி நாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராசி அதிபதி எங்கே இருக்காருன்னு போய் பாருங்கள். லக்னம் மேஷ் லக்னம், இப்போ வந்து உங்களுடைய மேஷ் லக்னம் இருக்காருன்னா அவர் நாம்சத்தில் வந்து எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு போய் பாருங்கள். சப்போஸ் நாம்சத்தில் போயிட்டு அந்த லக்னம் வந்து மேஷத்தில் இருக்காருன்னா அப்போ வந்து இந்த பிறவியில் வந்து அவர் பிறக்கிறதுக்கு காரணம் அந்த ஜாதகரை முன்னிலைப்படுத்தும் ஜாதகரை முன்னேற்றத்துக்காக பிறந்தவர்னு அர்த்தம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இது என்னென்னா, ஜாதகம் எதுக்காக பிறந்தார், நான் வேலை செய்ய பிறந்தேனா, முதலியாக பிறந்தேனா, எதுக்காக பிறந்த ஒரு எண்ணம் இந்த இருக்குல்ல எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எதுக்காக இந்த பிறவியில் பிறந்தேன், என் கர்மாவுக்கு அழிக்க பிறந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதே மாதிரி வந்து உங்களுடைய லக்னம், உங்கள் லக்னம் வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நாம்சத்தில் போய் பாருங்க. அந்த லக்னத்துக்கு 2வது லக்னமாக நாம்சத்தில் இருந்துச்சுன்னா அது எதுக்காகனா இந்த பிறவியில் வந்து அவர் நல்லா வந்து குடும்பத்தை வந்து ஒரு பாதுகாவலாக இருக்கிறதுக்காகவும் நல்ல உணவு உண்பதுக்காகவும் நல்ல சம்பாதிக்காகவும் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி வந்து உங்கள் லக்னத்துக்கு 3வது லக்னமாக வந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ராசியில் வந்து மேச ராசி, அதே மாதிரி வந்து உங்களுடைய நாம்சத்தில் போய் பார்த்தோன்னா மிதுன ராசி மிதுன லக்னமாக வந்திருக்கு, ராசி லக்னம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்படின்னு பார்த்திங்கும்போது நீங்கள் என்னென்னா ஒரு சிற்றின்ப பெரியார் நல்லா வந்து ஊராக வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த பெரியவர்கள் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு லக்னத்து ராசியை நம்ம சொல்லிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசியில் பார்த்தீங்கன்னா அதே மேஷலாக வச்சுக்கோங்க. நாம்சல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடக லக்னமாக வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரியவர் எதுக்காக பிறந்திருக்கார், தன்னுடைய அம்மாவை வந்து நல்லா வந்து பாதுகாக்கவும் நல்லா வீடு சொத்து சுகலாம் வந்து கட்டி ஆள்றதுக்காகவும் வந்து பிறந்திருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி வந்து இப்போ வந்து ராசி வந்து பார்த்தீங்கன்னா அது மேச ராசி,
லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்மம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் 5 இல்லையா, காலச்சக்கரத்துக்கு 5 இல்லையா, அப்போ அதுங்க காலச்சக்கரம் 5 இருக்கிறனால பொதுவாக வந்து அவங்க என்னென்னா இந்த பிறவி வந்து அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய பூர்வ புண்ணியங்களை வந்து அனுபவிக்கவும் தன் குழந்தைகளை பேணி காப்பாற்றுக்கிறது வந்து பிறந்திருக்காருன்னு அர்த்தம். எதுக்காக நான் வந்து ஒவ்வொரு ராசி லக்னம் சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு ஜாதகர் எதுக்காக வந்து பிறந்திருக்காரு, என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டைம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எந்த விஷயத்தை வந்து எதுக்காக என்ன பண்ண போகிறோம் புரிஞ்சு அறிஞ்சு செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து ருசிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி வந்து ராசியில் வந்து அதே ராசி வச்சுக்கோங்க, மேச ராசி மேச லக்னம் வச்சுக்கோங்க. ராசியில் நாம் சிறப்பட்டு பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்குது லக்னம் அப்படின்னு என்ன பண்ணுவார், இந்த பிறவியில் வந்து கடனுக்காகவும் மற்றும் வந்து வேலை செய்யறதுக்காகவும் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். எப்பவுமே வந்து இந்த அடிமை தொழில் சொல்லுவோம். சரிங்களா? 6ஆம் இடம். சரிங்களா? ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக இருக்குல்ல பாருங்க, உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆவது இடத்துல இருக்கிற லக்னம் தான் விழுந்திருக்கும் உங்களோட நாமசில் பார்க்கும்போது. சரிங்களா? அது வந்து மிக அதி அற்புதமான வந்து நிறைய இதுல சூரியனும் செவ்வாயும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தா பார்க்கும்போது என்னென்னா ஒரு ராசி வந்து மேச ராசி ஆக்கும்போது லக்னம் வந்து 7வது லக்னமாக இருக்கணும். எந்த இது வச்சுக்கோங்க, 7வது லக்னத்தில் இருந்தால் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கூட்டு தொழில் செய்யறதுக்காக வந்து பிறந்திருக்கீங்க. அதே மாதிரி வந்து போன பிரிவில் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகிட்டோ இதுன்ட்டோ இந்த டைமில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதேமாதிரி வந்து இப்போது மேச லக்னத்துக்கு நாம்சர் பார்த்தீங்கன்னா 8வது லக்னம் விருச்சக லக்னம் வச்சுக்கோங்க. விருச்ச லக்னத்தில் வந்து நாம்சர் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த டைம் என்ன அர்த்தம்? ஓகே, ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8வது லக்னம் வரும்போது நீங்கள் வந்து ஏதாவது வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி வந்து சம்மந்தம் 6 8 தொடர்பு வந்தால் வந்து வேலை வரும். 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டால் வந்து ஏதாவது ஆஸ்பத்திரி ஒர்க்கு அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அதே 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டால் வந்து ஆஸ்பத்திரி ஒர்க்கு வெளியூர் வெளிநாடு சம்மந்தம் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி வந்து மேச ராசி மேச லக்னம் வச்சுட்டு உங்கள் நாம்சம் வந்து பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல வந்துச்சுன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா பொதுவாக வந்து பூர்வ புண்ணிய சம்பந்தங்களும் சேர்ந்து அந்த கோயில் நிர்வாகம் அந்த மாதிரி தொடர்பு அதிகமாக வரும், குருமார்கள் தொடர்பு அந்த மாதிரி அதிகமாக வரும். ஸோ பொதுவாக வந்து இந்த நீங்கள் உங்கள் ராசி லக்னத்தை எடுத்து பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடம் வரும்போது அதிகமான ஒரு ஆசிரியர்கள் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 10 உங்கள் லக்னத்திலேருந்து நாம்ஸ் வந்து 10ஆம் இடத்துக்கு பார்க்கும்போது இந்த டைம் அதிகமான தொழில்கள் ஏதாவது உங்களுடைய கர்ம தொழில்களோ ஒரு கர்ம நீக்கத்துக்கோ அதுக்காக பண்ணணும் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து உங்கள் லக்னம் வந்து 11ஆம் இடத்துல லக்னம் போயிருந்தா நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து லாபம் அடைவதற்காக பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு வந்து என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் என்ன பிரிவிலிருந்து தெரிஞ்சு அடையணும். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய கிரகங்களோட அடிப்படையில் நிறைய வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு இதுக்கு இருக்குது. இப்போ சொல்லலாம் என்னென்னா ஒருத்தர் வந்து ஜாதகம் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நானும் கடகராசி தான், என்னுடைய தலைவர்னா ஏதோ ஒரு கட்சி தலைவரும் கடகராசி தான், ஏன் வந்து இந்த மாறுபடி ஏற்படுது, நானும் வந்து அந்த தலைவர் ஆகிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா உன்னுடைய கர்மா என்ன, உன்னுடைய தந்தை தாய் தகவல் யார், அவனுடைய கர்மா என்ன, அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து செய்கிற வேலை அமையப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி தலைவர் இருக்கிறாங்கன்னா அவருக்கு கடகராசியாக இருக்கட்டும், அவருக்கு வந்து அவரோட அப்பாவோட கர்மா பேஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து இந்த வேலை அமையும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து சாதாரண நிலைமையில் இருந்தால் கூட நம்ம அப்பா யார், நம்ம அப்பாவோட பேர் என்ன, அவங்களுடைய கர்மா அடிப்படையில் தான் நமக்கு வந்து நம்மளுடைய பிள்ளைகளான ஒரு வேலை அமையும். சரிங்களா? இது வந்து புரிஞ்சு அறிஞ்சிக்கணும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து ஒரு ராசியில் வருவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு ஒத்துழைப்பு அமையாது. எல்லாமே வந்து உன்னுடைய அப்பா அம்மா யார், உன்னுடைய பூர்வீகம் என்ன, உன்னுடைய கர்ம என்ன, உன் கர்மம் எதை பற்றி அங்கே வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சு அறிஞ்சிக்கணும். சரிங்களா? பொதுவாக வந்து என்னென்னா இப்போது அதிகமான ஒரு சொல்கிற வார்த்தை என்னென்னா தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது, தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குன்னா அதுலேயே சொல்லணும் தலைக்கு மேலே என்ன இருக்குது, முடி இருக்குது, போயிட்டு வந்து உன்னுடைய குலதெய்வத்துக்கு உன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு போயிட்டு கோயிலில் போயிட்டு இது பண்ணிட்டு வாங்க. நல்லா? சரிங்களா? அப்படின்னு பண்ணிட்டு வந்தால் வந்து ஒரு முடிக்காணிக்கையோ பண்ணிட்டு இல்லை பெண்களாக இருக்கும்போது பூ காணிக்கையோ செய்யும்போது கண்டிப்பாக வந்து பிரச்சனை தீரும்.
அது நீங்கள் சொல்லிட்டீங்க பரிகாரம் தலைக்கு மேலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு சரிங்களா, அது ஒரு இது பண்ணலாம். அது மாதிரி வந்து அப்படி இல்லையா நமக்கு வந்து இந்த வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது அப்படின்னா அழகான ஒரு மந்திரத்தை ஜபிக்கலாம். மந்திரத்தை நீங்கள் எப்போ ஜபிக்கலாம் பொதுவாக வந்துன்னா நம்ம வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலேயும் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளிக்கிழமை வர ராகு காலத்திலையும் ஜபிக்கலாம். அப்புறமேட்டு வந்து கிரகண டைமில் வந்து நீங்கள் ஜபிக்கலாம் சரிங்களா. என்ன ஜபிக்கலாம் பொதுவாக இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது சரவண பவ போட்டு பாருங்க 6. அப்போ வந்து காலபுருஷனுக்கு வந்து எத்தனை மொத்தம் 6ஆம் இடம் இல்லையா. யாராருக்கெல்லாம் வந்து கடன் நோய் இதெல்லாம் இருக்கோ பிரச்சனை இருக்கோ அது மாதிரி வந்து நீங்கள் சரவண பவன்னு சொல்லிட்டு எழுதிஞ்சாலும் சரி 108 முறை ஜபிங்க, அப்படிலாம் வந்து 1008 முறை ஜபிங்க சரிங்களா. அது மாதிரி வந்து மனதுருகி ஜபிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படும் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிர் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது, ரொம்ப உயிர் சார்ந்த பிரச்சனை இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணா ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபிக்கலாம் சரிங்களா. ஓம் நமோ நாராயணா இப்போ எண்ணி பாருங்க கரெக்டாக வந்து எத்தனை எழுத்து இருந்தது 8 எழுத்து வரும் சரிங்களா. அதுலேயே இருக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம். ஸோ அது நீங்கள் வந்து பண்ணலாம். பொதுவாக என்னென்னா இப்போ வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா. கல்யாணம் ஆகணும் அது மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டுருக்குறோம். அவங்களுக்கான ஒரு சின்ன இது என்னென்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருப்பாங்க தம்பதிகள், கல்யாணம் ஆகாதுங்க. அந்த கல்யாணம் ஆயிருக்கூடிய தம்பதிகளுடைய கோயிலுக்கு சென்று வாருங்களேன் பாருங்க, அந்த இது வந்து உங்களுக்குடைய சீக்கிரமாக ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கான வந்து அதிகபட்சமாக இருக்கும். அந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு ரிசல்ட் வருது. உண்மையிலே இது புரியுதுங்களா? அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இப்போ பொண்ணு பார்க்குறவங்களோ மாப்பிள்ளை பார்க்குறவங்களோ இப்போ அதிகமாக வந்து பொண்ணு பார்க்க போவீங்களே, எப்பவுமே ஜாதகம் பார்த்தா பாவீங்க சரிங்களா. அப்போ பாருங்கள் ஒரு வீட்டுக்கு முதல்ல வந்து இப்போல்லாம் பாருங்க அதிகமாக வந்து லவ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, முதல்ல இப்போலாம் வந்து போய் பொண்ணு பார்க்க போகிறீங்க. அப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நல்லா பார்த்த மாதிரி ஒரு 5-10 நிமிஷம் முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பொண்ணோட ஜாதகம் இருக்குது உங்கள்கிட்ட, அப்போ என்ன பண்ணணும் அவங்களுடைய ஜாதகத்தில் 1, 5, 9 அந்தோடைய ராசியோட லக்னத்தோட கலர் சட்டையை வந்து அணிஞ்சிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அந்த பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணுக்கு ஈஸியாக வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஐயா வந்து காலையில் சொன்னார் வீடு கட்டுறது தான் வந்து ரொம்ப வந்து பிரச்சனைகளும் சரியாக இது இருக்கும். அது வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கான இயங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கும் சீக்கிரமாக வீடு கட்டுறவங்களுக்கும் இடையில வீடு கட்டி நின்றுங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிக்கணும் அப்படின்னு என்னன்னா 2 கோயில் நான் சொல்கிறேன் பாருங்க. ஐயா வந்து காலையில் ஒரு கோயில் சொல்லிட்டாரு, திருவாரூர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே செங்கல் வச்சு பூஜை எடுத்து போயிட்டு வீட்டு வந்துட்டு பூஜை பண்ணணும் அது சொன்னார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற மணச்சநல்லூரில் போயிட்டு கோயில் இருக்குது சரிங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய கோயில் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வீடு வந்து பூர்த்தி அடைஞ்சு சீக்கிரமாக வீடு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது 2 கோயில் ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான கோயில், யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து அதிகமான இந்த குழந்தை பிரச்சனை குழந்தை தாமதம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மேஷ் லக்னம் அப்படின்னா சித்திரை மாதம் ஆவணி மாதம், ஸோ அந்த மாதிரி 1-5-9 வர சூரியன் எப்பப்பெல்லாம் வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு 1-5 வராரோ அந்த டைமில் போயிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களுடைய குடும்பம் அப்பா அம்மான என்டையர் ஃபேமிலி எப்பயும் வந்து குலதெய்வத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கக்கூடாது. 1-5-9 எப்பப்பெல்லாம் வந்து எந்த மாதத்தில் வருதோ அந்த டைம்லேருந்து குடும்பத்தோடு போயிட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு அன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் போவாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து சீக்கிரமாக நீங்கள் நினைக்கிற குழந்தை வந்து ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்க நீங்கள் வேலை கிடைக்க என்ன பண்ணணும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், முதல்ல வேலைக்கு ஆரம்பினார் சூரியன் குரு செவ்வாய் இல்லையா. அப்போ வந்து அந்தந்த கிழமையில் வந்து சிவாலயில் சென்று ஒரு விளக்கு போட்டு வரதும், சூரியனை சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், குருனா குருவுக்கு வேறு வேலைக்கிழமையில் அன்றைக்கி நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வந்து வேலைக்கு வச்சு சொல்லலாம். இந்த 3 நாளும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா. அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் சார் இந்த ஜாதகம் வந்து பாதிப்பட்டிருக்கு, எனக்கு எதுவுமே முன்னேற்றம் இல்லை,
அப்படின்னு என்ன பண்ணலன்னா ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளாக சொல்கிற பாருங்க, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஒரு 12 கட்டை போட்டுங்க. ஜாதக கட்டை மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து சரவணபம் நீங்கள் சா ஒரு இடத்துல, ராவணத்தில் வானவத்தில் அப்படியே சரவணபம் போட்டு திருப்பி சரவணபம் முடிங்க. சரிங்களா? 12 வந்துடுதா? 12 வந்துட்டு உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. உங்களுக்கு பேர் எழுதிட்டு அதை படித்து ஒரு பர்ஸில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா வந்து உங்களுடைய ஜாதகம் போட்டு அது எழுதினாலும் சரி, இல்லைனா வந்து ஜாதகத்துக்குள்ளே வந்து வரைஞ்சாலும் சரி சரவண பவன் சொல்லிட்டு அப்படின்னு வந்து பேர் பண்ணி எழுதுனா உங்களுடைய வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அதிகரிப்பதுமான ஒரு வந்து ஒரு கவசம் மாதிரி இருக்கும். சரவண பாபா சொல்லிட்டு எப்பவுமே கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து பயன்படுத்தி வருங்க, கண்டிப்பாக வெற்றி அடையும். சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய என்னுடைய குருநாதர் மணிகண்டராஜ் ஐயாவுக்கும், முத்துப்படியானாவுக்கும், நம்முடைய ஜெயபாலாவுக்கும், நீலகண்ட சாஸ்திரி ஐயாவுக்கும், அனைவர் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் இருக்கிற அனைத்து நிர்வாக உறுப்பினருக்கும், சக உறுப்பினருக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பொதுவாக பேசின அன்பு தம்பிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவரை சிறப்பு கௌரவம் சொல்லிக்கிறோம்.